தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் கூட்டணியில் உருவான கோட் திரைப்படம். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்திய அளவிலே பிரம்மாண்டமாக தான் இந்த படம் இன்றைக்கி வெளியே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ரசிகர்கள் வந்து பெரிய காத்திருப்புக்கு, குறிப்பாக விஜய் ரசிகர் வந்து பெரிய காத்திருப்போடு காத்துட்டு இருந்த படம் இந்த படம். எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இல்லைப்பா, யார் இன் டேஞ்சர். பீஸ்ட் படத்தில் விஜய் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலையும் கோட் படத்துலையும் தீவிரவாத ஒழிப்பு துறையில் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்கார். இவரோட வேலை என்னென்னா, இவரோட நண்பர்கள் குழு, அதாவது பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் அஜ்மல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா அதை போய் டீல் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்கள். அப்படி கென்யாவில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை போய் விஜய் மற்றும் அவங்க குழு வந்து சரி பண்ணுறாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. உடனடியாக வந்து அடுத்த தாய்லாந்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷனுக்கு போயே ஆகணுன்ற ஒரு நிலை. அப்போ பார்த்தோன்னா அந்த கதை நாயகன் காந்தி, அதாவது விஜய் வந்து காந்தி என்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. காந்தி வந்து தன் குடும்பத்தோட தாய்லாந்து போகிறாரு. தாய்லாந்து அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவரால் யோசிக்கவே முடியாத சில விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயங்களால் அங்கேருந்து கதை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். நம்மளே எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திலேருந்து இந்த கதை வந்து கொஞ்சம் விரிஞ்சு போகுது. தாய்லாந்துக்கு தன் குடும்பம் மற்றும் குழுவினரோட போன விஜய் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாரு. அந்த பிரச்சனை தான் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத தீர்மானிக்குது. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாங்களா, அந்த பிரச்சனையால் என்னென்ன விபரீதங்கள் நடந்துச்சு, பின்னாடி வந்து இந்த படத்தோட கதையை எப்படியெல்லாம் திருப்பக்கூடிய, ட்விஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்துச்சு, தாய்லாந்தில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையை உருவாயிருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா எப்போதும் வந்து சிறந்தவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. விஜய்க்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கார். அவரோட ரசிகர்களுக்கும் இது வந்து அவரோட கோட் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணுற விதமாக இந்த படத்தை கோட்னே டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாயிருக்கு. கண்டிப்பாக உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய அதிரடி சண்டை காட்சிகள், குறிப்பாக சொல்ல போனால் அவருக்கே உண்டான கிளாஸான ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. விஜய்க்கே உண்டான ஃபேன் பேஸ், மேனரிசம் அதெல்லாம் முதல் காட்சியிலேயே நல்லா தெரியுது. அவ்வளோ ஆரவாரத்துக்கு மத்தியில் தான் அந்த ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் கோட் வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னா, இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு கோட் இந்த படத்தில் வந்து டிஏஜிங்கில் வந்து ஒரு ஆக்டரோட தமிழில் வந்து ஒரு ஆக்டரோட முகத்தை ரொம்ப கச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து யங் ஏஜ் விஜய் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக, டிஏஜிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற டிஏஜிங் படங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்க போகுது. ஆனால் வந்து சிறு வயது விஜய்னு ஒரு கொஞ்சம் சில நிமிடங்கள் வர மாதிரி இருக்குது. ஆனால் சரியாக வரல டிஏஜிங்கில். இந்த மாதிரி சில டிஏஜிங்கில் பிரச்சனை இருந்தாலும், ஆனால் படம் முழுக்க ட்ராவல் ஆக போகிறது இந்த இளவயது விஜய் அப்படின்றங்காட்டி அவரோட டிஏஜிங் ரொம்ப பிரமாதமாக இயக்குனர் வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. அப்புறம் வெங்கட் பிரபுக்கே உண்டான ஸ்டைல், அவரோட வெங்கட் பிரபு பாய்ஸ் அப்படிங்கிற வைபவ், பிரேம்ஜி இவங்களெல்லாம் வச்சு சில காட்சிகளெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபுல் பிளிஜ்டாக இந்த இவங்களோட காட்சியெல்லாம் நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் சில சந்தேகங்கள் தான் அது கொடுக்குது. நடிகர் விஜய் மட்டும் இல்லாமல் நடிகர்கள் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், மோகன், அப்புறம் நடிகை ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரூ வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு எழுதியிருக்காருன்னு சொல்லணும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன காட்சிகள், ஏன்னா எல்லாருமே பெரிய ஆக்டராக இருக்கிறவங்க தான், இவங்களுக்கு உண்டான சரியான இடத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ரொம்ப தெளிவாக வந்து அவங்களுக்கான காட்சிகளை ரொம்ப கச்சிதமாகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா அவங்க ரெண்டு பேரும் வந்து விஜயோட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான காட்சிகளாக வருது. அங்கே எங்கேயுமே வந்து சலிப்பு தட்டுற மாதிரி எந்த காட்சிகளும் அங்கே இல்லை. அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் மேக்கிங். அதாவது சில காட்சிகள், குறிப்பாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ், சண்டை காட்சிகளில் வந்து மெட்ரோவில் இருக்க ஒரு சண்டை காட்சி இருக்குது. அப்புறம் தாய்லாந்தில் ஒரு கார் சேசிங் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த எடிட்டிங் ஸ்பீடாக இருக்கட்டும், அந்த எடிட்டிங்கில் வந்து என்ன கன்வே பண்ணால் ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கொஞ்சம் நல்லா ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்றது வந்து வெங்கட் பிரபு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரம் ஒரு 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படத்துக்கு பல இடங்களில் வந்து நமக்கு வந்து இன்னும் மேக்கிங் சரி பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ வந்து ரொம்ப லியோ படத்தில் ஒரு லுக் இருக்கும் இல்லையா, லியோ படத்தில் வந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலு இந்த படங்களில் ஒரு பெருசாக அந்த மேக்கிங் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு தோண வைக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா, இன்னொரு விஷயம் வந்து வெங்கட் பிரபுவோட படங்கள் எப்போவுமே வசனம், நகைச்சுவை காட்சிகளுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ராக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கும். இந்த படத்துலேயே சில நகைச்சுவை காட்சிகள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. யோகி பாபு மட்டும் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குறாரு. இடைவெளிக்கு அப்புறம் தான் அவர் வராரு. அவரோட காட்சிகள்லாம் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ப்ரொமோஷனில் இருந்த டைம் இல்லை, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் ஒவ்வொன்றா வெளியாகிட்டு வந்துச்சு. அது நிறைய ரசிகர்களுக்கு வந்து அதிருப்தி இருந்துச்சு. பாடல்கள் சரியாக இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை,
இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நிறைய குறைகள் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே படம் பார்க்கும்போது யுவனோட பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்ப அழகாகவே இந்த படத்துக்கு பெரிய பலமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் நமக்கு சுளிப்பையோ ஒரு போர் அடிக்கிற இடத்தையோ தரல. முக்கியமாக வந்து விசில் போடு அப்புறம் வந்து மட்டை பாட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்கு நம்மளை. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க விஜயை நம்பி மட்டுமே, அவரோட நடிப்பையும் ப்ளஸ் அவரோட ஃபேன் பேஸை நம்பி மட்டுமே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து 2 விஜய், ஒரு விஜய் இல்லை 2 விஜய் இருக்கிறாங்க. நம்ம அந்த படத்தில் வந்து 2 பேரும் ஹோல்டு பண்ணக்கூடிய பல காட்சிகள் இருக்குது. இவங்க 2 பேரும் நம்பி மட்டுமே இந்த படம் உருவாயிருக்கு. ஆனாலும் வந்து சில நடிகர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான காட்சிகளையும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படத்தோட பலமாக வந்து பார்க்குறது வந்து டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயந்தான். பல படங்களில் நம்ம டிஏஜிங் பார்த்துருப்போம். சில இடங்களில் வந்து அப்படியே ஒரு ஹீரோவோட ஃபேஸை நம்மளால் ரியாலிட்டியாக கொண்டு வர முடியாது. ஆனால் வந்து இவங்க அமெரிக்காவில் ஸ்டுடியோவில் பண்ண விஷயங்கள் வந்து அப்படியே வந்து இளவயது விஜயை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய பாராட்டுகளே சொல்லணும்னு தான் தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது வந்து டிஏஜிங் பண்ண போகிறாங்க, தமிழில் பண்ண போகிறாங்க, இல்லை இந்தியாவில் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஒரு ஓல்டு விஜய்க்கும் யங் விஜய்க்கும் உண்டான அந்த கேப் வந்து கரெக்டாக ஒரு அப்பா பையனுக்கு உண்டான அந்த முகத்தோட்டத்தை எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல முயற்சி தான். இதுக்கு தயாரிப்பாளரை பாராட்டும் செய்யலாம். ரொம்ப மெனக்கட்டு அதில் ஒரு பெரிய முதலீடு பண்ணி சும்மா ரசிகர்களை வெறும் ஏமாற்றிடக்கூடாது. அது ரொம்ப இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் இவங்க தொழில்நுட்பத்தில் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து ரசிகர்கள் நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட ப்ரொமோஷனில் வந்து டேரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து சொன்னதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த படத்துக்கு ஹைப்பே கொடுக்கல அப்படின்றது. நாங்கள் வந்து ரசிகர்களை ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகரிக்க செய்து அதுக்கப்புறம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா நல்லா இருக்காது அப்படின்றங்காட்டி அவங்க வந்து ஹைப்பே அதை பண்ணல. பட் அவங்க எடுத்த முடிவு சரிதான் தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ ஹைப்பான படமும் கிடையாது. நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனீங்கன்னா பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா சில காட்சிகளில் ரொம்ப பல காட்சிகள் கூட ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்றத வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம ஈஸியாக பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே இது அடுத்து இதுதான் நடக்கும் பாரு அப்படின்றத வந்து கன்வே பண்ணக்கூடிய காட்சிகள் தான் நிறைய இருக்குது. பல இடங்கள் வந்து நல்ல திருப்பங்கள், நல்ல ட்விஸ்ட்டாக வரக்கூடிய இடங்கள் நிறையா இருந்துச்சு. இயக்குனர் வந்து ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தா ரசிகர்கள்ட்ட வந்து அதை கொஞ்சம் அவங்கள லைட்டாக சீட் பண்ணி வேறு ஏதாவது யோசிக்க வச்சுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே அந்த கதை கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே போகிறங்காட்டி நம்ம அடுத்த காட்சி என்ன, இதுக்கு முன்னாடி காட்சி என்ன, ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி நம்மளால் ஒரு முடிவுக்கு வந்துட முடியுது. கிளைமேக்ஸ் இதுதான் நடக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் யூகிக்க முடியல. ஓகே இந்த முடிவு அவர் எடுப்பாரா அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டபுளாக இருக்குது. மற்றபடியெல்லாம் எல்லாமே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டோம், ரொம்ப போட்டு மண்டையை போட்டு மாநாடு படத்தில் மாதிரி நம்ம ரொம்ப வந்து குழப்புற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரண ஒரு மேலோட்டமான கதையை வச்சு கொஞ்சம் நம்மளை வந்து ஓகே இதை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிக்க வைக்கிறாரு. பட் அதுவுமே சரியாக கை கொடுன்னு தான் சொல்லணும். நடிகர் விஜயும் இந்த படத்தோடைய பின்னணி இசைகளை தவிர்த்துட்டு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய முழுமை பெறுமா, இல்லை ஒரு 3 மணி நேரத்தை வந்து ஆடியன்ஸை வந்து வேறு யாரையாச்சும் வச்சு இதை ஹோல்டு பண்ண முடியுமான்னு கேட்டாலே பெரிய சந்தேகம் தான். அந்தளவுக்கு வந்து விஜய் தன்னோட நிதானமான நடிப்பையும் கொடுக்குறாரு ஒரு டைமு. சேம் டைம் வந்து ரொம்ப துள்ளலான நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த மாதிரி ஒரு சாமிங்கான விஜயும் இந்த படத்தில் இருக்கார். அதனால் ரசிகர்களுக்கு வந்து விஜயை மட்டும் ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து பெரிய ஏமாற்றத்தை தராது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது முன்னாடி அவரோட முந்தைய படங்களுக்கும் இன்றைக்கி நம்ம பல படங்கள் பல மொழி படங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படியான சூழலில் இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நடிகர் விஜய் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி முழு நேர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது வந்ததுக்கப்புறம் திரைப்படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்துடணும்னு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்து மூலிமா. ஆனால் அது வந்து அது முழுசாக கை கொடுத்துருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேன்ஸ் வெளில வரும்போது என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே படம் பார்த்துட்டு வெளியில் வர பல பேரும் என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க, முக்கியமாக விஜய் ரசிகர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.